வணக்கம்ங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பாரம்பரிய முறைப்படி உரல்ல இடிச்ச கடலை உருண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆர்டர் பேரில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இடிச்சு கொடுக்குறோம். இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இடித்து 5ஆவது நாள் அவங்களுக்கு நம்ம கொரியர் போட்டு விடுவோம். திருமண விழாக்களில் தாம்பளை பை கொடுக்குறாங்க. அதில் கடலை உருண்டையும் வச்சு கொடுக்கலாம். பிறந்தநாள் விழாக்களில் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. கேக்கு மிட்டாய் எல்லாம் கொடுக்குறாங்க. மிட்டாய்க்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியமான கடலை உருண்டை வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் அனைவரும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம பாக்கெட் தீனி கடையில் வைக்கிற பாக்கெட் தீனி வாங்கி கொடுக்காம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம உரல்ல இடித்து கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இடித்து ஒரு 5 நாள் ஆகுதுங்க. இது நாளைக்கு நம்ம ஒரு கஸ்டமருக்கு சேலத்துலேருந்து ஒரு அண்ணன் கேட்டிருக்கிறாரு, மகேஸ்வரன் சொல்லி. அவருக்கு நம்ம அனுப்ப போகிறோம். அதெல்லாமல் இடிச்சும் உள்ளேயும் இருக்குது. 5 நாள் கழித்து இப்படி நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நல்லாங்க பாருங்கள், நல்லா கெட்டியாகிடும். எந்த ஒரு ஈரப்பதமோ எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. இடிக்கும் போது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நாள் நம்ம காத்தோடி வைக்கும் போது இருக்காது. கரெக்டாக நம்ம ஒரு 4 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் பயப்படாமல் வாங்கி சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. நீங்களே கூட செஞ்சு சாப்பிட்லாம். உரல்ல இடித்து நீங்களே கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி முடியாதவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும். வேலைங்க வா வேலை. இப்போ கடலை உருண்டை உனக்கு உரல்ல இடிச்சு கொடுத்தோம்ல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல, எப்படி இருக்குது? டேஸ்டா இருக்கா, நல்லா இல்லையா, எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? பனங்கருப்பட்டி மாதிரியே இருக்கும். இப்படிதாங்க இருக்கும் நாட்டு சக்கரைனா. தேவையுள்ள நண்பர்கள் அழைங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9360 2059ங்க. அதில் கடலை உருண்டைன்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் போட்டிங்கனாலே உங்களுக்கு நான் டீட்டெயில் என்ன வேலை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வச்சுருவேன். நன்றி, வணக்கம்ங்க. Oh